உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் நாஞ்சல் சம்பத் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்பொழுது 37 எம்பிக்கள் இதுல புறக்கணிச்சிருக்காங்க சார். 20 எம்பிக்கள் பங்கேற்றிருக்காங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் பகை பாராட்டுகிற அரசியலை செய்கிறது என்பதற்கு இது அப்பட்டமான சாட்சி. இனி ஒன்று, அஸ்தமித்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி இதை புறக்கணித்திருக்கிறார் என்றால் நாடு வரை புறக்கணித்து விட்டது, நாட்டு மக்கள் வரை புறக்கணித்து விட்டார்கள். ஒரு அரசியல்ல தமிழ்நாட்டுக்குரிய பங்களிப்பை செய்வதற்கு காலம் இனிமேல் ஒரு நாளும் எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்காது. எனக்கு தெரிந்து எங்களிடத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஆவதற்கான வாய்ப்பு இருந்த பொழுதும் நன்றி உணர்ச்சியின் அடையாளமாக நாங்கள் நித்தியத்தை இழந்து நின்ற நேரத்தில், நாங்கள் நிச்சயமின்மை உடுத்தி இருந்த நேரத்தில் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்க விஜய்க்கு வாய்ப்பில்லை என்று ஆர்வம் கணிக்கப்பட்ட காலகட்டத்தில் எல்லாவற்றையும் தாண்டி திமுக வந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பேன், அண்ணா திமுகவும் அழைப்பேன் என்று வரம்பு தாண்டி மேதக ஆளுநர் சொல்லிய பொழுதில் ஆட்சி அமைக்க முடியாது என்று சொல்லி ஒரு நிலைமை கருவாகி உருவான சூழலில் இந்திய தேசிய காங்கிரஸ், அதனுடைய மதிப்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் ஆதரவு தரும் என்று 5 பேர் ஆதரவை தந்ததற்கு பிறகுதான் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் வந்தது. அதற்கு பிறகுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எல்லாம் வந்தது. ஆகவே விஜய் ஆட்சி அமைக்க முடியாது. ஆட்சி அமைத்தாலும் அந்த ஆட்சிக்கு ஆயுள் மிக குறைவாக இருக்கும். 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று ஒரு 55 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள அண்ணன் ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொல்லி வந்தார். இன்றைக்கு இத்தேசிய அரசியலில் எல்லோருடைய கவனத்தையும் இன்றைக்கு எங்கள் முதலமைச்சர் தளபதி விஜய் கவர்ந்திருக்கிறார். ஏனென்றால் இப்படி ஒரு முயற்சியை இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் எடுக்கவில்லை. இப்பொழுது கனிமொழி ஒரு பொய்யை சொல்லுகிறார். என்ன? இந்த தொகுதி மறைவரை குறித்து ஒன்றிய அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்கிறார். கனிமொழி துறை நேற்றைக்கு பேப்பர் படிக்க சொன்னார் எங்கள் தலைவர், எதிர்கட்சி தலைவரை. நான் சகோதரி கனிமொழிக்கு திமுகவின் துணை பொதுச் செயலாளருக்கு சொல்கிறேன், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் இந்த கூட்ட தொடரிலேயே தொகுதி வரைவை தீர்மானம் கொண்டு வருவதற்கு நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் என்று சொன்னது கனிமொழியினுடைய காதில் விளையவில்லையா? அவருடைய கண்ணில் படவில்லையா? ஆகவே ஒரு மிலேச்சத்தனமான பாசிஸ்டுகள் அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். நாங்கள் ஏற்கனவே தொகுதி வரைவை கண்டித்து மாவட்டம் தோறும் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம். மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்டாலின் லண்டனில் இருந்த பொழுது அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை காணொலி காட்சியில் நடத்திய பொழுது நீங்கள் தொகுதி வரையறை குறித்து முடிவெடுப்பது யோசிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு திருத்தத்தை நாம் கொடுப்போம், அந்த திருத்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தொகுதி வரையறையை ஆதரிக்கலாம் என்று பிஜேபியை, அதனுடைய நடவடிக்கைகளை ஆதரிக்கிற மூடுக்கு வந்து திமுக. அண்ணா திமுக எடுக்கிற முடிவைத்தான் திமுக எடுக்கிறது என்றால் வருகிற காலத்தில் இவர்கள் பிஜேபியோடு இணங்கியும் இசைந்தும் போவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதற்கு இந்த முடிவு சாட்சி. ஆகவே இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாத நிலையிலும் கூட ஒரு பொது பிரச்சனைக்கு அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டத்தை கூட்டுகிறார் என்றால் எங்கள் தலைவருடைய சமூக பார்வை அல்ல, தேசிய அளவில் இன்றைக்கு விஜய் ஒரு தனி முத்திரை பதித்திருக்கிறார். இதனுடைய தாக்கமும் மீச்சும் இந்திய அரசியலில் தொடர்ந்து பேசப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
சார் இப்போ தொகுதி மறுவரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, இது ஏற்கனவே நாங்க முன் வச்ச ஒரு நிலைப்பாடு தான் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. ரெண்டாவது மேகதாது விவகாரம் அப்படிங்கிறதையும் காவிரி பிரச்சனைங்கிறதையும் வந்து இந்த திசை திருப்புறதுக்காக தான் வந்து தாவைக்கா இந்த மாதிரி ஒரு செயல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல முன்வைக்கப்படுது. சோ இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க சார்? நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்றால் நிலைப்பாட்டில் கனிமொழி தலைமை தாங்குகிற திமுக சறுக்கவில்லையா? அப்படி என்றால் காணொலி காட்சியில முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஸ்டாலின் இப்படி பேசியது ஊருக்கும் உலகத்திற்கும் தெரியாது என்கிறார்களா? மேகதாது பிரச்சனையில நாங்க எங்க கோட்டை விட்டோம்? மேகதாது பிரச்சனை நாங்க கோட்டை விடல. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மேகதாது பிரச்சனைக்கு தனி தீர்மானம் கொண்டு வந்தோம். மாட்சிமை தங்கிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். என்னுடைய தலைவனுக்கு ஜனநாயக பண்பு இருந்த காரணத்தினால கடந்த காலத்தை கசிக்கு எறிந்துவிட்டு அந்த திருத்தத்தை சேர்த்து கொண்டோம். இதுல நாங்க எங்க சறுக்கி இருக்கோம்? உச்ச நீதிமன்றத்தில் 5 நாளைக்கு முன்னாடி வழக்கு தொடுத்திருக்கிறோம். காவிரி ஒழுங்காற்று குழுவும் காவிரி நீர் மேலாண்மையும் தண்ணீர் திறந்துவிட சொன்னதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட அளவு தண்ணீரை கர்நாடகா திறந்துவிடவில்லை என்று உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம். இனி இதுல நாங்க எங்க தோற்றிருக்கிறோம் சொல்லுங்க? நாங்க தோற்கவே இல்லையே. ஆகவே இந்த பிரச்சனையில அவர்கள் இதுவரைக்கும் காவேரி தண்ணீர் பிரச்சனை வைத்து பண்ணிய அரசியலுக்கும் விஜய் படுகிற அரசியலுக்கு வித்தியாசம் இருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லுங்கள். அவர்கள் அணுகுமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும்ங்கிற தேவையும் கிடையாது. இப்பொழுது ஜல்ஜல் அமைச்சரை சந்திக்க விஜய் வருவாரா என்று கேட்பது பிரச்சனை ரெண்டு பரிணாமங்கள் உள்ளது. ஒன்று வந்து தொகுதி வரையறை பிரச்சனை, இனி ஒன்று நதிநீர் பிரச்சனை. நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு உச்ச நீதிமன்றத்தின் மூலம் தான் கிடைக்க முடியும். ஆனால் தொகுதி வரையறை பிரச்சனை அரசியல், அதை அரசியல் ரீதியாகத்தான் எதிர்கொள்ள முடியும். அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கான முயற்சி இவர்கள் புறக்கணித்து விட்ட காரணத்தினாலே எங்கள் கூட்டத்தை நாங்கள் ஒத்தி வைக்க முடியாது. கூட்டம் இன்றைக்கு திட்டமிட்டபடி நடக்கும். தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொள்வார்கள். இருக்கிற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு தேசிய அளவில் காங்கிரஸ் கலந்து கொள்வது எங்களுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கிற விஷயம். இதை ஊருக்கும் உலகத்திற்கும் இந்த கூட்டம் என்ன சொல்ல போகிறது என்பது கூட்டம் முடிந்ததற்கு பிறகு தெரியும். சார், இந்த கூட்டமானது இப்பொழுது நடைபெற்று வருகிறது. அதாவது எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுக்கப்புறமா தொகுதி மறுவரை முடிந்ததுக்கு அப்புறமா காவிரி விவகாரத்துக்கான கூட்டம் கூட்ட முதலமைச்சர் ஏதாவது முயற்சிகள் எடுப்பாரா? அடுத்த கூட்டத்துக்கான ஏதாவது நிலைப்பாடு உள்ளதா? எதுக்கு? எந்த கூட்டத்துக்கு? காவிரி விவகாரம். காவிரி விவகாரத்துல நாங்க சட்டமன்றத்துல முதலமைச்சர் பேசிட்டார். காவேரி தண்ணீர் பிரச்சனையில உச்ச நீதிமன்றத்தில தீர்ப்பை எதிர்த்து 3 தடவை உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனு போட்டதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது. சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.